ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ உங்களுடைய யூடியூப் வீடியோவில் என்ஸ்க்ரீன்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம தமிழ் இன்ஃபோடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப் டு டேட் வரும். ஃபஸ்ட்டு என்ஸ்க்ரீன்னா உங்களுக்கு என்னென்னு சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் உங்கள் யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ்க்கு என்ஸ்க்ரீன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த வீடியோக்கு போட்டிருக்கேன் என்ஸ்க்ரீனு பாருங்கள். இந்த வீடியோ கரெக்டாக முடியும் போது இந்த மாதிரி 2 வீடியோஸ் வந்து நிற்கும். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, நீங்கள் எதனா ஒரு வீடியோ போடுறீங்கன்னா இந்த வீடியோஸ் எது காட்டுறீங்கன்னா இந்த வீடியோஸுக்கு வியூஸ் வர வைக்கிறதுக்கு தான். இந்த வீடியோ இப்போ நான் கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த வீடியோவுக்கு தாகும். ஸோ இதனால் இந்த வீடியோவுக்கு எனக்கு வியூஸ் அதிகமாகும். ஸோ இந்த வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ட்ரிக்ஸில் இது ஒன் ஆஃப் த ட்ரிக் இது. ஸோ வாங்க இதை எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோம் போங்க. அதே மாதிரி youtube.com மானிட்டைசேஷன் கிளிக் பண்ணுங்கள். நம்ம வழக்கமாக பண்ணுற மாதிரி டெஸ்க்டாப் சைடுக்கு மாற்றிக்கலாம். யூடியூப் மானிட்டைசேஷன் போங்க. ஃபஸ்ட் லிங்க்கு இங்கே வீடியோ மேனேஜர், நான் ஒரு வீடியோவுக்கு நான் என்ஸ்க்ரீன் போடல, அதை போட்டு காட்டுறேன். இப்படி தான் அது தாராளமாக கிளிக் பண்ணி நீங்கள் என்ஸ்க்ரீன்னு எது கிளிக் பண்ணலாம், இல்லை இன்ஃபோன் செட்டிங்ஸ்க்கு போய் பண்ணலாம். நான் இன்ஃபோன் செட்டிங்ஸ் போய் பண்ணுறேன். இங்கே வந்து என்ஸ்க்ரீன் ஆடியோ ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இல்லை என்ஸ்க்ரீன் கிளிக் பண்ணுங்கள். இங்கே யூஸ் டெம்ப்ளேட் இப்படி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இது யூடியூப்பாக கொடுக்குற டெம்ப்ளேட்ஸ் இது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த அந்த வீடியோவில் பார்த்தீங்கல்ல, இப்போ நான் டெம்ப்ளேட் 2 வீடியோ மட்டும் காமிக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த வீடியோவில் 4 வீடியோ இன்சர்ட் பண்ணுற மாதிரி நான் வைக்கிறேன். ஸோ நான் அதனால் இந்த வீடியோ நான் கிளிக் பண்ணிட்டு இந்த டெம்ப்ளேட் கிளிக் பண்ணிட்டு நான் செலக்ட் கொடுக்குறேன். இங்கே வந்தீங்கன்னா இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த வீடியோ வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இங்கே சேவ்னு கொடுங்க. அப்போ நீங்கள் 4 வீடியோவில் ஒரு வீடியோவுக்கு வீடியோ இன்சர்ட் பண்ணிட்டீங்க. அடுத்ததாக அப்படி நீங்கள் சர்ச் பண்ணுற வீடியோஸ் வந்து இந்த இடத்துல இல்லைன்னா அது ஏன் இருக்காதுன்னா, நிறைய வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அது காட்டாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய சேனலுக்கு போய்ட்டு நீங்கள் எந்த வீடியோவை போடணும்னு நினைக்கிறீங்களோ, ஸ்பெசிஃபிக்காக எந்த வீடியோ நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவோட URL நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு டெம்ப்ளேட்டில் சேவ் ஆகிடும். இப்போ நான் 4 வீடியோஸையும் இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இந்த டெம்ப்ளேட்டை கொஞ்சம் தள்ளி கூட வச்சுக்கலாம். இந்த ப்ளூ கலர் லைனுக்குள்ளே இருக்கணும். ஆனால் இப்போ ஒரு ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். ஸோ இந்த என்ஸ்க்ரீன் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீடியோ முடிய போகிற 20 செகண்ட் முன்னாடி வரும். ஸோ என்னோடய டெம்ப்ளேட் இப்போ தான் இருக்குது பார்த்தீங்களா. நான் என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணிட்டேன். ஆல் சேஞ்சஸ் சேவ் வந்தவுடனே நான் அந்த வீடியோவை போய் பார்க்குறேன். இந்த வீடியோவை ஸோ நான் டெம்ப்ளேட்ஸ் போட்ட வீடியோ இது தான், ஐ மீன் என்ஸ்க்ரீனு. இப்போ நான் லாஸ்ட் 20 மினிட்ஸ் நான் வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா என்ஸ்க்ரீன் எனக்கு வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணும்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.